ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா நம்ம போயிட்டு பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம், நான் வேப்பிலை மட்டும்தான் கட்டணுமாம்மா, ட்ரெஸ் எதுவுமே போடக்கூடாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாவாடா, சரி சரி நீங்கள் மஞ்சள் புடவை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜயாவுமே ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க. வீட்டில் யாருமே இருக்கிறதுல நம்ம மனோஜும் நம்ம விஜயாவும் பரிகாரம் பண்ண போகிறாங்க இல்லையா, அதனால் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. மனோஜ் கையில் வந்து தீச்சட்டி கொடுக்குறாங்க. அம்மா கை சுடுமாம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அதெல்லாம் சுடாது, சாமி நினச்சிட்டு கோவிலில் சுற்றிட்டு வரலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ரோகிணிக்கு வந்து ஒரு கால் வருது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் இருந்தால், ஏன்னா ஏற்கனவே 2 லட்ச ரூபா அவங்க வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அதை கேட்டு தான் கால் பண்ணுறாங்க. நம்ம ரோகிணி இருந்துட்டு, சார் எங்ககிட்ட இப்போதைக்கு இல்லை, 2 நாள் கழித்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் டைமே இல்லைம்மா, நீ ஏற்கனவே 2 மாதம் டைம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு இருக்க, இப்போ நீ பணம் கொடுத்தே தான் ஆகணும், வட்டி முதல் ரெண்டுமே நீ கொடுத்தே தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், இன்னும் நான் ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணிக்கு பணமே ரெடி ஆகலை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறப்ப தான் நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறாங்க. அங்கே நம்ம முத்துவோட உண்டியல் தான் இருக்குது. அதில் வந்து நம்ம மீனாவும் முத்துவும் பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிற பணத்தை தான் நம்ம ரோகிணி யாராச்சும் இருக்காங்களா, யாரும் இல்லை எல்லோரும் கோவிலான தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அண்ணாமலை வந்து டேப்லெட்டை மறந்து விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்றதுக்காக டேப்லெட் போடுறதுக்காக வராங்க. நம்ம ரோகிணி வந்து திருடிக்கிட்டு இருக்கிறத நம்ம அண்ணாமலை பார்த்துடுறாங்க. பயங்கரமாக கோவப்படுறாங்க. எதுக்காக அந்த உண்டியிலிருந்து பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது?